सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. கீதா பாஷ்யம். உங்க புக்ல 365வது பக்கம். ஃபர்ஸ்ட் பாஷ்யம். விதுஷா கிரியமானாம் கர்ம பரமார்த்ததக அகர்ம ஏவ தஸ்ய நிஷ்கிரியாத்ம தர்ஷன சம்பன்னத்வாத். அதாவது இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, 4வது அத்தியாயத்துல 18th ஸ்லோகம், அதான் சூத்திர ஸ்லோகம். அதுல கர்மத்தில் அக்கர்மத்தை பார்த்தல், அக்கர்மத்தில் கர்மத்தை பார்த்தல், செயலின்மையில் செயலை பார்த்தல், செயலில் செயலின்மையை பார்த்தல். இதுதான் இந்த ஞானத்தை பெற்றவர் ஸ்தித பிரக்ஞா ஞானி. அந்த கருத்தை தான் இங்க பகவான் வியாக்கரண ஸ்லோகங்களாக 19 24 வரைக்கும் ஆரம்பிக்கிறார். இறைவனை கொடுக்கிறார் வியாக்கியானம், எக்ஸ்பிளனேஷன். அதுல பாத்தீங்கன்னா 19, 20, 23, 24 மொத்தம் 6 ஸ்லோகம் இல்லைங்களா? அதுல 19, 20, 23, 24 ஃபர்ஸ்ட் 2 கடைசி 2 6 ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் 2 கடைசி 2 அது 2ம் 4ம் கிரகஸ்த ஞானி பற்றி சொல்லுது. 4 ஸ்லோகங்கள் கிருஷ்ணர் கிரகஸ்தா ஞானிய, 21, 22 மட்டும்தான் சந்நியாச ஞானி. என்ன கிரகஸ்த ஞானின்னு என்ன, சந்நியாச ஞானின்னு என்ன? பூர்வ ஜென்மத்து புண்ணியம், சில சாதன சதுஷ்டியத்தை பிறக்கும் போதே பெற்று சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தை பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே முடிச்சவங்களும் இருக்காங்க. பிரம்மச்சரிய ஆசிரியம் முடிக்கும் போதே சிரவண மனனம் முடிச்சிருப்பாங்க. நிதித்தியாசனம் மட்டும்தான் பாக்கியா இருக்கும். சிரவண மனனத்தை முடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க ஞானி. பிரம்மச்சரிய ஆசிரியம் முடியும் போதே அவங்க என்னது ஞானி. எல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ். லைக் நச்சிகேதஸ், இவங்க மாதிரி, ஸ்வேதகேது, சங்கராச்சாரியர், இவங்கள மாதிரி பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே பிறக்கும் போதே குவாலிபிகேஷன், சிரவணம் மனனம் எல்லாம் முடிஞ்சிடும். நிதித்தியாசனத்துக்காகத்தான் அவங்க எங்க போவாங்க? அவங்கெல்லாம் வித்வத் சன்னியாசி. அடுத்தது பிறக்கும் போது பிரம்மச்சரிய ஆசிரமத்துல சாதன சௌஷ்டிய சம்பத்தி மட்டும் பெற்றிருப்பாங்க. பிரம்மச்சரிய ஆசிரியம் முடியும் போது அந்த ஸ்டேஜ்ல சாதன சௌஷ்டிய சம்பத்தி பெற்றிருப்பாங்க. ஆனா சிரவண மன நிதித்தியாசனம் போயிருக்கணும், ஒரு குருகிட்ட போய் சேர்ந்திருக்கணுங்கிறது கிடையாது. ஆனா அந்த சாதன சௌஷ்டிய சம்பத்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தோணும்? இது கிரகஸ்த ஆசிரமம் நமக்கு தேவையில்லை. ஏன் கிரகஸ்தாசிரம்ங்கிறது எதற்காக? கர்மத்தை செய்து கர்மயோகமாக செய்து சாதன சதுஷ்டி சம்பத்தை பெறுவதற்குத்தான் கிரகஸ்தாசிரமே. கல்யாணம் பண்றதே ஞானத்தை பெறுவதற்குண்டான குவாலிபிகேஷனை பெறறதுக்கு தான் கல்யாணமே. இன்னைக்கு இந்த காலகட்டம் மாறிடுச்சு. ஆனா இறைவனோட கணக்கு அதுதான். அப்ப பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து அவன் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு அவன் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிடுறான். பிகாஸ் ஐ ஹவ் கெட் த குவாலிபிகேஷன். அப்ப கிரகஸ்த ஆசிரமங்கிறது தேவையில்லைன்னு என்ன பண்றாங்க அவங்க? விவிதிஷா சன்னியாசி. நான் இனிமேல் படிக்கணும் அப்படிங்கறக்காக சிரவண மனனத்துக்காக சன்னியாசத்தை எடுத்துக்குவாங்க. அவங்கதான் விவிதிஷா, படிக்கணுங்கிற ஆசையில சன்னியாசம். சோ ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே குவாலிபிகேஷன், பிறக்கும் போதே குவாலிபிகேஷனை பெற்று சிரவண மனனத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சவங்க வித்வத் சன்னியாசியா போயிடுவாங்க. சன்னியாசி எடுக்கும் போதே அவங்களாம் ஞானி. அடுத்தது விவிதிஷா, அவங்க பிரம்மச்சரிய ஆசிரமத்துல குவாலிபிகேஷனை மட்டும் பெற்றிருப்பாங்க. இந்த சிரவண மனனம் ஆயிருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அது சிரவணத்துக்காக மனனத்துக்காக சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு குருவோட போய் சேர்ந்து சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டு படிப்பாங்க. இவங்க விவிதிஷா.
அடுத்தது கிரகஸ்த. இது 2 பேரும் வந்து 2 பேரும் என்னது மொத்தத்துல? சந்நியாச ஞானி. அது வித்வத் சன்னியாசியா இருந்தாலும் சன்னியாசி ஞானி. விவிதிஷா சன்னியாசியா இருந்தாலும் அது குருகுலத்துல போய் ஒரு சுவாமிஜிட்ட போய் படிச்சு, குருகுலத்துல சேர்ந்து படிச்சு அவரு என்ன ஆயிருவாரு? 2 பேரும் யாருதான்? சந்நியாச ஞானி. இதுக்கு இதுக்கு அடுத்த ஒரு கேட்டகரி இருக்கு. அடுத்தது இத விட இன்னும் கொஞ்சம் இன்ஃபீரியர் பீப்பிள்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா தே ஆர் சுப்பீரியர் பீப்பிள். தீஸ் 2 பீப்பிள் ஆர் வெரி சுப்பீரியர் இன் த சொசைட்டி. அடுத்து அத விட கொஞ்சம் இன்ஃபீரியர் யாரு? பிரம்மச்சரிய ஆசிரமத்த முடிச்சு, குவாலிஃபிகேஷனே இல்லாதனால எதுக்கு போறான்? கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போறான். அது பெண்ணோ, ஆணோ குவாலிஃபிகேஷனே கிடையாது. சாதன சதுஷ்டய சம்பத்தியே கிடையாது. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அவன் எத பெறுகிறான்? சாதன சதுஷ்டயத்தை பெற்று கர்மத்த கர்மயோகமா செய்து அந்தக்கரண சுத்தி பெற்று சாதன சதுஷ்டயத்தை பிரம்மச்சரியா சாரி கிரகஸ்த ஆசிரமத்திலேயே குவாலிஃபிகேஷனை பெற்று சிரவணம் பண்ணி, மனனம் பண்ணி, நிதித்தியாசனமும் பண்ணி பண்ண முடியாத போது சில பீப்பிள் என்ன பண்ணுவாங்க? குவாலிஃபிகேஷனை பெற்றுருவாங்க. சிரவணம் ஆயிருக்கும், மனனம் ஆயிருக்கும். ஆனா நிதித்தியாசனம் யாக்ஞவல்கிய நிதித்தியாசனம் பண்ண சூழ்நிலை ஒத்து வராத போது சன்னியாசம் ஏத்துக்குவாங்க. அவங்களும் வித்வத் சன்னியாசி தான். ஏன்னா இங்க கிரகஸ்த ஆசிரமத்திலேயே சாதன சதுஷ்டய சம்பத்தி, சிரவணம், மனனம். நிதித்தியாசனத்துக்காக எடுக்கிறவங்க வித்வத் சன்னியாசி தான். கிரகஸ்தத்திலிருந்து அவர் சன்னியாசி. ஆனா அவரு சன்னியாசி கேட்டகரிக்கு போயிருவாரு. அத விட இன்னும் கொஞ்சம் இன்ஃபீரியர். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து கல்யாணம் பண்ணி கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போயி, அதுக்கப்புறம் அதே மாரி அவங்க மாலை சாதன சதுஷ்டய சம்பத்திய பெற்று, சிரவணத்த முடிச்சு, மரணத்த முடிச்சு, எனிஹவ் ஷி மே மேனேஜ் டு கெட் நிதித்தியாசனத்தையும் கிரகஸ்தாசிரமத்திலேயே பண்ணக்கூடிய சக்தி படைத்த, அது வந்து சக்தின்னு சொல்லலாம். அல்லது சூழ்நிலை காரணமாக, வயோதிகம் காரணமா இருக்கலாம். ஒரு 50 வயசுக்கு மேல என்ன டஃப் ஸ்டமக் வேணும் இல்லைங்களா? ஏன்னா பிக்ஷாம் தேவி கேட்கறேன்னு எப்படி ஸ்டமக் வேணும்? டஃப் ஸ்டமக் வேணும். எதை போட்டாலும் ஜீரணம் பண்ற மாதிரி இருந்தா தான் அவங்க போய் பிக்ஷாம் தேவி எடுத்து சாப்பிட முடியும். அதெல்லாம் முடியலன்னு வச்சுக்கலாம், கம்முன்னு எங்க இருந்துக்குவாங்க? நாங்க கிரகஸ்தாலே இருந்துக்கிறோம்னு இருந்துக்குவாங்க. ஸோ இது வெரி ரேர் கேஸ். கிரகஸ்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கர்மயோகமே ஸ்டார்ட் பண்ணி சாதன சதுஷ்டயத்தை பெற்று சிரவணம் ஓவர், மனனம் ஓவர், நிதித்தியாசனத்துக்கு சன்னியாசத்தை ஏத்துக்காம கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து நிதித்தியாசனத்தையும் பண்ணி ஞான நிஷ்டைக்கு போறவங்க ஃபைனல் கேட்டகரி. அதுக்கு தான் வந்து அவங்க அந்த படிக்கிற நிதித்தியாசனம் பண்ற ஸ்டேஜ் தான் வானப்பிரஸ்தம் சொல்லுவோம். அவங்க சன்னியாசத்துல போக மாட்டாங்க. இப்ப இந்த கருத்துல மெயினா இந்த இடத்துல அவர் சொல்றது மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஞானி ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அவர் செய்யறது கர்மமே அல்ல. கர்ம ஆபாசம்னு பேரு அதுக்கு. அது எப்படி வேணா இருக்கலாம். சன்னியாசாசிரம் மொத்தத்துல ஞானி. அவரு எப்படி வேணா ஞானியா இருக்கலாம். எப்படி கிரகஸ்த ஆசிரமத்தில பிரம்மச்சரிய ஆசிரமத்திலயும் ஞானி ஆயிருக்கலாம். கிரகஸ்த ஆசிரமத்திலயும் அவர் ஞானி ஆயிருக்கலாம். வானப்பிரஸ்தத்துக்கு வந்து ஆயிருக்கலாம். அத பத்தி மேட்டர் இல்ல. யாராக இருந்தாலும் அவரு கிரகஸ்தா பிரம்மச்சரியத்திலிருந்து சந்நியாசம் போய் ஞானியானாலும், அல்லது கிரகஸ்தரத்திலிருந்து சன்னியாசியானாலும், இல்ல கிரகஸ்தத்துல இருந்தாலும் மொத்தத்துல அவங்க யாரு? ஞானி. அவங்களுடைய மைண்ட் செட்டப் எல்லாத்தோட மைண்ட் செட்டு ஒண்ணுதான். அவர் ஆசிரமத்துல பிரம்மச்சரியத்தில் இருக்கிறனால அவருடைய ஞானம் வேற மாதிரியும், கிரகஸ்தால் இருக்கிறனால என்ன ஞானம்? கர்மணி அக்கர்ம பஷ்யேத்து. அந்த ஞானத்துல எல்லாரும் ஒண்ணு. ஞானின் போது அவங்க எந்த ஆசிரமத்திலிருந்து வந்திருந்தாலும் அவங்களுடைய ஞானம் என்பது ஒண்ணுதான். அக்கர்மத்தில் கர்மத்தை பார்த்தல், கர்மத்தில் அக்கர்மத்தை, அந்த ஞானத்துல எல்லாரும் ஈக்குவல் ஆயிருவாங்க. இப்ப இவர் இங்க மெயினா மெசேஜ் என்ன சொல்றாரு பகவான்? அப்படிப்பட்ட ஞானி அவருடைய கர்மம் கர்மமே அல்ல, கர்ம ஆபாசங்கிறார். ஏன்னு கேட்டா, இப்ப அவர் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு கர்மத்தை பண்ணுவாரா இல்லையா? எது பூர்வவத்து அதாவது ஞானம் பெறுவதற்கு முன்னால ஒரு கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தவரு, அதற்கு முன்னால என்னென்ன கர்மத்தை பண்ணாரோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா அது என்னது? கர்ம ஆபாசம். ஏன்னா இந்த இடத்துல அவர் சொல்றது, அவங்களுக்கு ஆகாமி புண்ணிய பாப்பம் ஞானிக்கு கிடையாது. அதுதான் இங்க மெயின் மெசேஜே. ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன கிடையாது? ஆகாமி கர்மம் கிடையாது. ஆகாமின்னு என்ன? இந்த இன்னைக்கு இப்ப செய்யறதனுடைய சஞ்சித்தன் என்ன? பூர்வ ஜென்மத்து செஞ்ச புண்ணிய பாபத்தினுடைய மூட்டை. பிராரப்தம்ங்கிறது என்ன? அதை எடுத்துட்டு வந்து பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது, தினம் தினம் கழிக்கிறது பிராரப்தம்.
ஆகாமின்னு என்ன? வாழ்ந்து கொண்டிருக்கும்போது புதிதாக என்னத்த ஆட் பண்றோம்? புண்ணிய பாபத்த தினம் ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் ஆகாமி. இந்த ஞானி ஞானத்தை பெற்றது சிதப்பிரக்ஞக தான் அவர் யூஸ் பண்ற வேர்டு. அது 2வது அத்தியாயத்துல நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அந்த சிதப்பிரக்ஞன் அந்த ஞானி ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவருக்கு அது வந்து ஏன் கர்ம ஆபாசம்னா, கர்ம பலனை அது ஒரு சாதனமாக இல்ல. அவர் எல்லாரும் எதுக்கு நம்ம கர்மத்த பண்றோம்? சாதனமா பயன்படுத்தி ஏதோ ஒரு சாத்தியத்தை அடைவதற்காக நாம பண்றோம். அவருடைய வாழ்க்கையில் சாத்தியம்னா அவர் சித்தக. ஏன் அவரு சாத்தியம் இல்ல? அவரு சித்தக எல்லாத்தையும் அடைஞ்சுட்டாரு. கிருஷ்ண கர்ம கிருத்து. செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டாரு. அடைய வேண்டியதை அடைஞ்சு முடிச்சுட்டாரு. சோ எந்த ஒரு கர்மமும் அவருக்கு எந்த ஸ்டேட்டஸ் குடுக்கறது இல்ல. சாதனம்ங்கிற ஸ்டேட்டஸ்ல அவர் கர்மத்த பண்றது இல்ல. ஏன்? சாதனம்னா எதுக்கு? ஏதோ ஒரு சாத்தியத்த அடையணும்னா, நம்ம என்ன பண்றோம்? கர்மத்த சாதனமா யூஸ் பண்றோம். எல்லாரும் எதையோ ஒண்ணு அடைவதற்காகத்தான் கர்மம் பண்றோம். ஆனா அவருக்கு சாத்திய புருஷக, சித்த புருஷக. அவருக்கு கர்மம் என்னவா இருக்கிறது இல்ல? சாதனமாக இருக்கிறது இல்ல. அதனால அவர் செய்யற கர்மம் கர்ம ஆபாசம். அவர டெய்லி பண்ற அந்த டே டு டே கர்மத்தினால அவருக்கு புண்ணியமும் வராது, பாபமும் வராது. அவர் அக்கவுண்ட்ல வராது. ஏன் அங்க என்ன ஞானாக்னி அவருடைய ஞானம் என்கின்ற அக்னி என்ன பண்ணிருச்சு? அந்த அகங்காரத்த எரிச்சிருச்சுனால, அங்க அந்த புண்ணிய பாபத்தை ஏந்தக்கூடிய அகங்காரம் ஒரு ஆள் அங்க இல்லாததுனால அவருக்கு அது கிடையாது. ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்? பூர்வவத்து. ஞா ஞா ஞானத்தை பெறுவதற்கு முன்பு அவர் என்னென்ன கர்மத்த பண்ணிட்டு இருந்தாரோ, அத அப்படித்தான் பண்ணிட்டு இருப்பாரு. அது எதற்காக பண்றாருங்கிற விளக்கத்த நாம இப்ப பார்க்கிறோம். இந்த இடத்துல எதுக்காக அவர் பண்றாரு? இப்ப நாம பார்க்க வேண்டிய பாஷ்யம். விதுஷா கிரியமானா. இப்ப நாம விதுஷனா பண்டிதர்களால். விதுஷனா வித்து. ஞானி. வித்து மீன்ஸ் அறிந்தவர்கள். விதுஷான ஞானி. ஆல் த ஆக்ஷன்ஸ் டன் பை ஞானி. விதுஷா கிரியமானான. அவர் பண்ற எல்லா கர்மங்களும் கர்ம பரமார்த்ததக. உண்மையில் அவை சூடோ கர்ம. பரமார்த்ததகன இட் இஸ் ஆபாசம். கர்ம ஆபாசம். எந்த ஞானியா இருந்தாலும் சரி. அது கிரகஸ்தால இருந்த ஞானியா இருந்தாலும் சரி, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து இந்த இடத்துல எல்லாரும் காமம். ஞானி. அவர் எப்படி வேணாலும் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அக்கர்மத்தில் கர்மத்தை பார்த்தல்ங்கிற ஞானத்துக்கு எங்கிருந்து வேணாலும் வந்திருக்கலாம். மொத்தத்துல அவர் ஞானி. அவர் செய்யற விதுஷான்னு ஞானத்தை பெற்ற ஞானி கிரியமானானாம். என்னென்ன கர்மங்கள் செய்யறாங்களோ அது பரமார்த்தத்தக அக்கர்ம ஏவ. அது சூடோ கர்மம். தட் இஸ் கர்ம ஆபாசம். உண்மையில் அது கர்மம் அல்ல. ஏன் கர்மம் அல்ல? செஞ்சுட்டு தான் இருப்பாரு கர்மம். ஆனா அதுக்கு கர்ம பலன் வராததுனால அவர் கர்ம ஆபாசம். உண்மையில் அது அக்கர்ம ஏவ. அக்கர்மங்கிற வேர்டு ஏன் போடுறாரு? 4/18ல இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்த அவர் சொல்றார். அவர் செய்யறது எல்லாமே கர்ம ஆபாசம்னா சூடோ கர்மம்னு அர்த்தம். தஸ்ய ஏன்னா, ஏன் அவர் செய்யறதெல்லாம் கர்ம ஆபாசம்? அந்த ஞானி செய்யற கர்மம் எல்லாமே ஏன் கர்ம ஆபாசம்? ஏன்னா, தஸ்ய நிஷ்கிரிய ஆத்ம தர்ஷன சம்பன்னத்வாத்து. சம்பன்னம் எண்டோடு கூடியிருப்பது. எப்பவுமே சொன்னேன் பெரிய காம்பவுண்ட் வந்ததுன்னா, சமஸ்கிருதத்துல அரபிக் படிக்கிற மாரி ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு போணும். நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஒரு ஒரு வேர்டா பிரிச்சீங்கன்னா அழகா மீனிங் வரும். இப்ப கடைசி வேர்ட் என்ன? பெரிய காம்பவுண்ட் வேர்ட். நிஷ்கிரிய ஆத்ம தர்ஷன சம்பன்னத்வாத்து. அப்ப சம்பன்னம்னா எண்டோடு கூடி இருப்பது. எதோடு கூடி இருக்கிறாரு? ஆத்ம தர்ஷன ஆத்மாவை பற்றிய ஞானம். வித்யா தனம் ஞான தனம். உண்மையில ஞானம் தான் தனமே. நாம நினைக்கிறோம் பணம், காசு, சொத்து பத்து இதுதான் தனம்னு. ஞானம் தான் தனம். அந்த ஆத்ம தர்ஷன அந்த ஞான தனத்துடன் கூடிய ரிச் எண்டோடு வித் அல்லது ரிச் இன் சம்பன்னக. நிஷ்கிரிய எதோடு எந்த ஞானத்தோடு? ஆத்ம தர்ஷனம். எப்படிப்பட்ட ஆத்மா அது? நிஷ்கிரிய. அது அட்ஜெக்டிவ் டு ஆத்மா. நிஷ்கிரிய அகர்ம ஆத்மா.
ஆத்மா அகர்த்தா என்ற ஞானத்துடன் கூடிய அதான் இது அர்த்தம். நிஷ்கிரியாத்மனா ஆத்மா அகர்த்தா என்ற ஞானம். ஆத்மா இந்த சரீரம் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்குது. ஆத்மா என்னுடைய சொரூபம். எப்பொழுதும் எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லை என்கிற ஞானத்துடன் கூடிய நிஷ்கிரிய ஆத்ம தர்ஷன சம்பன்னத்துவாத். அது இருக்கிறதுனால மேல இருக்கிறத சேர்த்திக்கணும். அவர் அந்த அந்த சம்பன்னக அந்த எண்டோட் வித் தட் ஞானம் தட் பர்சன் இஸ் நோன் அஸ் விதுஷக ஞானி பிரஜா விதுஷக ஞானி. அவரு கிரியமானாம் கர்ம பரமார்த்த தகத அக்கர்ம ஏவ. அவர் என்ன கர்மத்தை செஞ்சுட்டு இருந்தால் அது சூடோ கர்ம ஃபால்ஸ், அதாவது கர்ம ஆபாசம். ஏன் அவருக்கு அந்த கர்மம் சாதனமாக இல்ல. ஏன் அவருக்கு வேற சாத்தியம்ங்கிறது எதுவுமே அவருக்கு இல்லாததுனால, இப்ப நாம ஒரு கர்மத்தை பண்றோம்னா எதுக்காக பண்றோம்? இப்ப கர்ம யோகம் பண்றோம். எதுக்காக? ராகத்வேஷத்துல இருந்து விடுபடுவதற்காக. ஒரு தியானம்ங்கிற ஒரு கர்மத்தை பண்றோம். எதுக்கு பண்றோம்? ஒரு ஏகாக்கிர சித்தத்தை பெறுவதற்காக தியானம் பண்றோம். ஏன் சிரவணம்ங்கிறது பண்றோம். அது ஒரு கர்ம. மனனம்ங்கிறது ஒரு கர்ம. நிதித்தியாசனம்ங்கிறது ஒரு கர்ம. அதெல்லாம் எதுக்கு பண்றோம்? ஞானம்ங்கிற சாத்தியம். சோ ஏகாக்கிர சித்தத்தை பெறுவதற்காகவோ, ராகத்வேஷத்துல இருந்து விடுபடுவதற்காகவோ, சிரவண மனனம் கூட என்னதான்? கர்ம. ஏன் அங்க என்ன இருக்குது? சாத்தியம் இருக்குது. ஏன் சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க என்ன இருக்குது? ஒரு சாத்தியம். ஞானம்ங்கிறத ஒண்ணு அடையணுங்கிற ஒரு சாத்தியத்தை வச்சிருக்கோம். சோ இது எல்லாமே அவரிடம் கிடையாது. கர்மயோகம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்? ஆல்ரெடி அவரு சித்த சித்த எண்டோடு வித் என்ன சொல்றது? சித்த சுத்தி. தியானம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு. ஏன்? அவரு ஆல்ரெடி ஏகாக்கிர சித்தத்தை அடைந்தவர். அவருக்கு சிரவணம் தேவையில்லை. ஏன்னா அவர் இனிமேல் தான் ஞானத்தை போய் பெறணுங்கிறது கிடையாது. மனனம் தேவையில்லை. நிதித்தியாசனம் தேவையில்லை. சோ எதுவுமே சாத்தியமே இல்லாத போது அவருடைய கர்மம் என்ன ஆயிருது? சாதனத்துவத்தை இழந்து அது சாதனம்ங்கிற ஸ்டேட்டஸ் அது இழக்கிறதுனால அவர் செய்யறது கர்ம ஆபாசம். அடுத்தது தேன ஏவம் பூத்தேன பிரயோஜன அபாவாத் ச சாதனம் கர்ம பரித்யக்தவ்யம் ஏவ இதி பிராப்தே. தேன ஏவம் இவ்வாறு யாருக்கு? ஞானிக்கு என்ன தேவையில்ல? அவங்க சொன்ன மாதிரி வாக்கிங் ஸ்டிக் அவருக்கு தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனும் ஏன் வாக்கிங் ஸ்டிக்க புடிச்சிட்டு நடக்கிறோம்? வாக்கிங் ஸ்டிக்ங்கிறது கர்ம. ஒரு மனிதனும் வாக்கிங் ஸ்டிக்கோட தான் நடந்துட்டு இருக்கிறோம். ஏன் வாக்கிங் ஸ்டிக்ங்கிறது கர்மத்தை சொல்றேன். ஏன் கர்மத்தை பண்றோம்? கர்மத்துக்காக பண்ணல. அந்த கர்மத்திலிருந்து விடுபடுவதற்காகத்தான் ஒவ்வொரு ஜீவராசியும் கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறது. கர்மம்ங்கிறது சாதன ஸ்டேட்டஸ்ல இருக்க வரைக்கும் என்ன இருக்கும்? சாத்தியம்னு ஒண்ணு இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த சாத்திய ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த கர்மம்ங்கிற வாக்கிங் ஸ்டிக் தேவையில்லை. அதான் சொல்றாரு தேன ஏவம் அந்த ஞானி பூத்தேன பிரயோஜன அபாவாத்து கர்மத்தினால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாததா அந்த ஞானிக்கு கர்மத்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதுக்கு வைதிக கர்மத்தை செய்யறான் கிரகஸ்தா? டு கெட் கர்மயோகத்தை கர்மத்தை கர்மயோகமா பண்ணி அந்த கரண சுத்திக்காக. தியானத்தையும் பண்றான் ஒருத்தன் ஏகாக்கர சித்தத்துக்காக. சிரவண மனநம்ல ஏன் பண்றான் ஒருத்தன்? ஞானத்தை பெறுவதற்காக. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது? சாத்தியம் இருக்குது, ஒரு பிரயோஜனம். சிரவணம் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. மனனம் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. நிதித்தியாசனம் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. வைதிக கர்மத்தை பண்றதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. தியானம் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதனால அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் அபௌட் ஞானி? பிரயோஜன அபாவாத்து எந்த பிரயோஜனம் அவருக்கு கிடையாது. பிரயோஜன அபாவாத்து சாதனம் கர்ம. அவருக்கு அந்த கிரகஸ்த ஆஸ்திரமே என்னவா தோணுது? அவருக்கு பிரயோசனம் கிடையாது. சாதனம் கர்ம சாதனத்துடன் கூடிய சான இந்த இடத்துல வித்து எண்டோடு வித்து சாதனம் கர்ம. அவருக்கு அந்த கிரகஸ்த ஆசிரமே. ஏன் கிரகஸ்த ஆசிரமங்கிறது எது?
கர்மத்துக்காக உள்ள நுழையறது தான். எதுக்கு கர்மம்? கர்மத்த சாதனமா பயன்படுத்துறதுக்காகத்தான் நம்ம கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளேயே நுழையிறோம். அந்த சாதனத்த பயன்படுத்தி சாத்தியத்தை அடைவதற்காகத்தான் நம்ம கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நுழையிறோம். இவருக்கு என்னாச்சு? சாதனம் கர்ம. என்ன பண்ணிடுறாரு அவரு அதுக்கு? சாதனம் கர்மம்னா இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நான் சொல்றேன் பாருங்க. ஒரு கர்மத்துக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கிரகஸ்த ஆசிரமமே. கர்மத்துக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கிரகஸ்த ஆசிரமே. ஏன்னா பிரம்மச்சரிய ஆசிரமத்துல என்ன கிடையாது? நோ வைதிக கர்மா. 4 ஆசிரமத்த பாருங்க. அ வானப்பிரஸ்தத்த பாருங்க. அங்க நோ வைதிக கர்மா. சந்நியாசத்துக்கு நோ வைதிக கர்மா. சோ வைதீக கர்மம் அப்படின்னா, கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள். அக்னிஹோத்ராதி கர்மங்கள். பஞ்சமகா யக்ஞங்கள். நாம ஏன்னா அக்னிஹோத்திரம்ல இப்ப யாரும் பண்ணாதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பஞ்சமகா யக்ஞங்கள். பஞ்சமகா யக்ஞங்களுக்கு உண்டான செய்யக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரே ஆசிரமம் எது? கிரகஸ்த ஆசிரமம். சோ கிரகஸ்த ஆசிரமத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னது? பஞ்சமகா யக்ஞம். ஏன்னா நம்ம அக்னிஹோத்திராதி போக முடியாத போது நம்ம என்ன அடுத்து என்ன நம்ம எடுத்துக்கிறோம்? இன்னைக்கு லெவல்ல பஞ்சமகா யக்ஞம். சோ அவருக்கு அந்த பஞ்சமகா யக்ஞத்தினால அவருக்கு எந்தவித பிரயோஜனம் இல்ல அந்த ஞானிக்கு. அதே சொல்றார் பிரயோஜனவத்து. சாதனம் சாதனம் எந்த ஒரு கர்மம் அவருக்கு என்னவா இல்ல? சாதனமா இல்ல. எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அந்த ஞானிக்கு. பரித்யக்தவ்யம் ஏவா. அப்ப அவருக்கு என்ன தோணுது? தியாகம். இந்த அவருக்கு என்ன கிரகஸ்தாசிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஞானத்த பெற்றாரு. ஞான நிஷ்டைக்கும் போயிடுறாரு. அப்ப அவருக்கு அந்த கர்மத்தினால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நாம செஞ்சுட்டு இருக்கிற கர்மத்தினால டே டு டே லைஃப்ல வைதிக கர்மத்தினால எனக்கு எந்த ஒரு பஞ்சமகா யக்ஞத்தினாலயோ, வைதிக அக்னிஹோத்ராதி கர்மத்தினாலயோ எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிந்ததற்கு பிறகு அவர் என்ன பண்ணுவாரு? பரித்யக்தவ்யம் ஏவ. அவர் கண்டிப்பா தியாகம் செய்யத்தான் வேணும் என்பது இதி பிராப்தி. அப்படி ஒரு நிலை வரும்போது கிரகஸ்தாசிரமத்தில் வாழ்ந்து ஞான நிஷ்டைக்கு போனதுக்கு பிறகு எந்த கர்மத்தினால எனக்கு எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது, எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன கர்மத்தை செஞ்சு அடையப்பட வேண்டியதுங்கிறது உலகத்துல எதுவுமே கிடையாதுங்கிறது பிராப்தே. அந்த மனநிலை அடைந்ததற்கு பிறகு யார் அவர் என்ன ஆவறாரு? வித்வத் சன்னியாசியா வருவாரு. அப்படியே அந்த ஆசிரமத்துல இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, குடும்பம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அவர் எங்க ஆயிருவாரு அப்படியே? வித்வத் சன் ஏன்னா கிரகஸ்தாசிரமத்திலே ஞானத்த பெற்றாரு. ஞான நிஷ்டத்தையும் வந்துடுறாரு. அப்ப அங்கிருந்து அப்படியே என்ன ஆயிறாரு? வித்வத் சன்னியாசிங்கிறத அங்க வேர்ட் நம்ம ஆட் பண்ணி புரிஞ்சுக்கணும். வித்வத் சன்னியாசி பத்தி இப்ப பகவான் சங்கராச்சாரிய பாஷ்யத்துல குடுக்குறாரு. அவர் அப்படியே என்ன ஆயிறாரு? வித்வத் சன்னியாசி ஆகிறாரு. பிராப்தே ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்குது. அடுத்தது வித்வத் அப்படி இருக்கும்போது வித்வத் சன்னியாசி எடுத்துக்கிறாரு. அடுத்தது ததோ நிர்கமா சம்பவாத் லோக சங்கிர சிகீஷயா சிஷ்ட விகர்ஹணா பரிசிகீஷயா வா பூர்வவத் கர்மணி அபிப்ரவருத்தக அபி நிஷ்கிரியாத்மதர்ஷன சம்பன்னத்வாத் ந ஏவ கிஞ்சித் கரோதி சக. ததக நிகர்ம நீகர்மன விட்டுறதுங்க. பிறகு ததகன பிறகு. இது ஒரு அப்நார்மல் கேஸ். இந்த 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 இடத்துல பாஷ்யம் சொல்றது, கிரகஸ்த ஆசிரமத்திலே ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் இருக்கிற கிரகஸ்த ஞானி. அவர் சன்னியாசத்துக்கு போக மாட்டாரு. கிரகஸ்திலே இருக்கிற அவர பத்தி சொல்றதுதான் இந்த பேராகிராஃப். சங்கராச்சாரியார் சொல்றாரு, ரேர் கேஸ் கிரகஸ்த ஞானி. ஏன்னா அவர் கிரகஸ்திலே இருப்பார். பட் வெரி ரேர். இந்த மாரி இருக்கவங்க ரொம்ப ரேர். ததக விகர்ம விகர்மன விட்டுறது. அசம்பவாத்து கிரகஸ்த ஆசிரமத்தை விடுவது என்பது நடைபெறாத போது டியூ டு சம் கண்டிஷன். ஞானத்தை பெற்றாச்சு. ஞான நிஷ்டைக்கு வந்தாச்சு. ஆனா சந்நியாசம் அசம்பவம். எடுக்க முடியாத சூழ்நிலையில். எடுக்க முடியாத சூழ்நிலை. டியூ டு ஏஜ், டியூ டு கமிட்மெண்ட்ஸ் இப்படி இருக்கும். டு சம் டிசீசஸ் அவங்கனால
சந்நியாசத்தை ஏத்து பிக்ஷாம் தேவி கேட்டு சாப்பிட்டு வாழ முடியாத பரிவிராட் சந்நியாசியாக வாழ முடியாத போது சம்பவாத்து விகர்மனா அந்த ஆசிரமத்தை விட்டு வருவது நடைபெறாத போது சம்பவம்னா நடைபெறாத போது சந்நியாசத்தை எடுக்க முடியாத போது எனி ரீசன் அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க லோக சங்கிரக சிகிச்சையா இது ஆல்டர் பண்ணி கூட போட்டுக்கலாம். அடுத்த வேர்டு வந்து ததக விகர்ம அசம்பவாத்துக்கு அடுத்த பிரேஸ் வந்து வா பூர்வவத்து கர்மணி அபிபிருத்தக அபி அதை நீங்க மார்க் பண்ணி 2ன்னு போட்டுக்கலாம். செகண்ட் பிரேஸ். ஃபர்ஸ்ட் பிரேஸ் என்ன சொன்னேன்? ததக நிஷ்கர்ம அசம்பவாத்து. அது ஃபர்ஸ்ட் பிரேஸ் மீனிங். பெரிய பேராகிராஃப் ஒரே லைனா இருக்கறனால சின்ன சின்ன பிரேஸா கட் பண்ணி அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப செகண்ட் எங்க போகணும்? வா பூர்வவத்து கர்மணி அபிபிருத்தக அபி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினால அவங்களால சந்நியாசம் எடுத்துக்க முடியலைங்க போது என்ன பண்ணுவாங்க? பூர்வவத்து ஞானத்தை பெறுவதற்கு முன்பு எப்படி கர்மாணி அபிபிருவத் எந்தெந்த கர்மங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அபி பிரவருத்தக ஆல் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் என்னென்ன கர்மங்கள் செய்து கொண்டு இருந்தாரோ பூர்வவத்து கர்மணி பிரவருத்தக அப்படி அப்படி செய்து கொண்டிருந்தாலும் பூஜா உபாசனா ஆல் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் சாண்டிங்கு வீட்டுல வேலை நித்திய கர்மங்கள் அனுஷ்டானம் இந்த மாதிரி எல்லா பூர்வவத்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை என்ன பண்ணுவார் அவரு சின்சியரா பூர்வத்துல எப்படிதான் பண்ணிருப்பாரு அந்த கர்மத்தை எல்லாம். அதனாலதான் ஞான நிஷ்டைக்கு வந்திருக்காரு. அப்போ பூர்வத்துல எப்படி ஒரு சின்சியாரிட்டியோட ஒரு கமிட்மெண்டோட பண்ணினாரோ அதே போல இந்த கர்மத்தினால நமக்கு எந்த ஒரு பிரயோசனம் கிடையாது என்பதை நன்கு தெரிந்ததற்கு பிறகும் அவர் என்ன பண்ணுவார்? அதே சின்சியாரிட்டியோட அதே கமிட்மெண்டோட அந்த கர்மத்தை பூர்வத்து ஞானத்தை பெறுவதற்கு முன்னால எப்படி இருந்தாரோ அதே போல செய்வாரு. எதுக்குங்க செய்யறாரு? அவருக்குதான் ஒரு பிரயோசனம் இல்லையே, எதுக்கு செய்யறாரு? அதுக்குதான் அடுத்த பிரேஸ் லோக சங்கிரக சிகிச்சையா as a model for the ignorant people. எதுக்காக அவர் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறாரு? as a model for all the அக்ஞானிஸ். அக்ஞானிகளுக்கு ஒரு மாடலாக எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சிட்டு இருப்பார். வாழ்க்கைனா என்ன, அது எப்படி வாழணுங்கிறத வாழ்ந்து காமிச்சிட்டு இருப்பார். லோக சங்கிரக as the inspiration to all the people, serving as a model for ignorant people. He will follow all disciplines. கிரகஸ்த ஆசிரமத்துல என்னென்ன டிசிப்ளின்ஸ் ஆர்டினன்ஸ் பகவான் கொடுத்தாரோ, என்னென்ன பஞ்சமகா யக்னங்கள். What are the ordinance for கிரகஸ்தாசிரமம்? பஞ்சமகா யக்னங்கள். தேவதா யக்னம், பித்ரு யக்னம், ரிஷி யக்னம், நர யக்னம், பூத யக்னம் எல்லாத்தையும் சின்சியரா கமிட்மெண்டோட பூர்வத்து ஞானத்தை பெறுவதற்கு முன்னால எப்படி பண்ணாரோ அதே மாதிரி அவரு லோக சங்கிரகம் serving as a model for ignorant people. He will follow all the disciplines, but motive is different. ஞானத்தை பெறுவதற்கு முன்னால என்ன மோட்டிவ் இருந்தது அவருக்குள்ள? அந்த கர்மம் எல்லாம் சாதனமா யூஸ் பண்ணி சாத்தியத்துக்காக ஓடிட்டு இருந்தாரு. சாத்தியத்தை பெற்றதற்கு பிறகு the motive is different. அவருக்கு என்ன கிடையாது? இத போய் அடையணுங்கிறது கிடையாது. பட் he will do it. முன்ன செஞ்சத மாதிரியே செஞ்சுட்டு இருப்பாரு. ஒண்ணு லோக சங்கிரக. லோக சங்கிரக அதுல ஆசை கொண்டு விச்னா அதுல ஆசை கொண்டு மக்களை நல்வழிப்படுத்தணும், நாம ரோல் மாடலா இருந்து மக்களை நல்வழிப்படுத்தணுங்கிற ஆசை, சிகிச்சையான ஆசை. அந்த ஆசையினுடைய வெளிப்பாடுனால செஞ்சுட்டு இருப்பாரு பூர்வத்து. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் எதுக்கு அவர் பண்றாருன்னா சிஷ்ட விகர்கணா பரிஜிக்ரிஷிஷயா. சிஷ்டா சரி ஒரு வடா வரலாம். சிஷ்ட விகர்கணா பரிஜிகிஷயா 3 வேர்டு இருக்குது உள்ள. What do you mean சிஷ்ட? சிஷ்ட மீன்ஸ் previous ஆச்சாரியர். என்னுடைய குரு, அவருடைய குரு, அவருடைய குரு. சிஷ்ட ஆச்சாரிய பரம்பர குரவக.
குருன்னு சொல்லக்கூடாது. குரவக. நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? குரவக. அவங்கலாம் என்ன பண்ணிருவாங்க? நான் அப் டூ எங்க சொல்லலாம். தட்சிணாமூர்த்தி ஆதி குருலிருந்து அவரு அவருடைய முன்னால அவருடைய ஜஸ்ட் குரு வரைக்கும். எல்லா குருவும் என்ன பண்ணிருவாங்க? விகர்கண எல்லாரும் என்ன சொல்றது? அந்த உணர்வுலாம் ஒரு பெரிய ஒரு புனிதமான உணர்வு. இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கே தோணும். என்னன்னு? அவங்கலாம் நம்மள பத்தி என்ன நெனப்பாங்க? தே வில் ஃபீல் பேட் அபௌட் மீ அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்துரும். தே வில் ஃபீல் இப்ப என்னுடைய குரு, அவருடைய குரு, அவருடைய குருல அவங்கலாம் நம்மள என்ன நெனப்பாங்க? ஞானத்த பெற்றதுக்கு அப்புறம், அ நான் நான் ரோல் மாடலா நான் எல்லாத்தையும் கிரகஸ்த ஆசிரமத்திலேயே தான் உட்கார்ந்திருப்பேன். என்னால வந்து வெளியிலயும் போக முடியும். சன்னியாச ஆசிரமம் எடுத்துக்க முடியல. நான் கிரகஸ்த ஆசிரமத்துல தான் இருக்க முடியும். அது நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அது யாரும் கேட்க போறதில்ல. ஆனா அங்க இருந்துகிட்டு கர்மத்தைலாம் விட்டுட்டா, ஏன்னா நான் தான் ஞானி ஆயாச்சே. நமக்கு எதுக்கு பஞ்சமகா யக்ஞங்கள்னு எல்லாம் விட்டுட்டா, அவர் மனசுல விகரக்கானது என்ன தெரியுங்களா? தே வில் கர்ஸ் மீ. அது ஆக்சுவலா மீனிங் வந்து கர்சிங். அவங்களுடைய சாபத்துக்கு நாம உள்ளாகிருவோம். அது உண்மை கிடையாது. ஒரு இதுக்காக சொல்றேன். ஆக்சுவலா அது வந்து அ எல்லாரும் என்னைய பத்தி என்ன நெனைப்பாங்க? தே வில் ஃபீல் பேட் அபௌட் மீ அப்படிங்கிற உணர்வு தான் ஜாஸ்தியா இருக்கும். தே வில் ஃபீல் என்னுடைய குரு என்ன நெனைப்பார் நம்மள பத்தி? அப்படிங்கிற ஒரு உணர்வு தான். அது கர்சிங்ன்னு எடுக்கக்கூடாது. விகர்கன பரிஜிகீர்ஷயா அதை அவாய்ட் பண்றதுக்காக. ஜிகீர்ஷயனா நன்கு ஜிகீர்ஷயனா டு அவாய்ட் அதிலிருந்து வெளிவருவதற்காக, அத அவாய்ட் பண்றதுக்காக என்னுடைய பரம்பர குரு அவங்களுடைய கிரிட்டிசிசத்துல இருந்து டிமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது கரெக்ட்டா இருக்கும். கிரிட்டிசிசத்துல இருந்து அவங்களுடைய ஸ்கோல்டிங் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவங்க என்னை திட்டுவாங்க, என்னை என்ன நெனைப்பாங்க? அப்படிங்கிற அதிலிருந்து பரிஜிகீஷையா அதிலிருந்து விடுபடுவதற்காக என்ன பண்ணிட்டு இருப்பாரு? பூர்வவத்து பஞ்சமகா யக்ஞங்கள பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவரு கிரகஸ்தா. சோ பூர்வவத்து ஞானத்தை பெறுவதற்கு முன்னால அவர் தன்னுடைய கர்மத்த பஞ்சமகா யக்ஞத்த பண்ணிட்டு இருப்பாரு. ஈவன் தோ எந்த பிரயோஜனம் அவருக்கு கிடையாது. பஞ்சமகா யக்ஞத்தினால ஓரானாவுக்கு அவருக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் பண்றாருன்னா ஒண்ணு என்ன? லோக சங்கிரகார்த்தம் என்ன சொல்லுது? சர்விங் இஸ் அ மாடல் ஃபார் ஆல் இக்னோரன்ட் பீப்பிள். அது ஒண்ணு. 2வது சிஷ்ட விகர்ஹணா. நம்ம குருலாம் நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? எல்லாத்தையும் உனக்கு இவ்வளவு அழகா சொல்லிக் குடுத்தனே. சொல்லிக் குடுத்துட்டு நீ இப்படி பின்னுறியே அப்படின்னு அவங்க ஏதாவது நெனைச்சுருவாங்க. கர்ஸ் பண்ணிருவாங்க. ஸ்கோல்டிங் திட்டுவாங்க. நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? அப்படிங்கிற இதிலிருந்து விடுபடுவதற்காக என்ன பண்ணிட்டு இருப்பாரு அவரு? பூர்வவத்து என்னென்ன கர்மத்த பஞ்சமகா யக்ஞங்கள் பண்ணிட்டு இருந்தாரோ, கிரகஸ்த ஞானி அதுக்கப்புறம் அவரு பண்ணுவாரு. எப்படி அடுத்தது? நிஷ்கிரிய ஆத்ம தர்ஷன சம்பன்னத்வாத்து. எந்த ஞானத்தோடு? நிஷ்கிரிய ஆத்மா அகர்த்தா என்ற ஆத்ம ஞானத்தோடு. நிஷ்கிரிய ஃப்ரீ ஃப்ரம் ஆத்மா, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கர்மா. அதான் நிஷ்கிரிய. அப்படி ஆத்ம தர்ஷனம். ஆத்மா அகர்த்தா. அதத்தான் இவரு அழகா நிஷ்கிரிய ஆத்ம தர்ஷனம் என்ன? ஆத்மா அகர்த்தா என்ற ஞானத்தோடு சம்பன்னகனா என்டோடு வித் தட் ஞானம். பர்ஃபெக்ட்லி என்டோடு வித் தட் ஞானம். அந்த ஞானத்தோடு அவர் கூடியவராக இருக்கிறதுனால ந ஏவ கிஞ்சித் கரோதி ச. அவர் எந்த ஒரு கர்மத்தையும் அவர் பண்ணலை. எல்லா கர்மத்தையும் பண்ணிட்டே இருந்தாலும் அவர் எந்த கர்மத்தையும் ந கிஞ்சித் ஏவ கரோதி ஒரு சிறிய கர்மத்தை கூட அவரு செய்யலின்னு தான் அர்த்தம். கர்மத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் அது அக்கர்ம ஏவ. அது கர்மம் அல்ல. அப்ப அந்த மாதிரி கர்மத்துக்கு என்ன பேரு? அவர் செய்யற கர்மத்துக்கு என்ன பேரு? சாஸ்திரம் கொடுக்குதே கர்ம ஆபாசம். சூடோ கர்ம. இது வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்றவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்த புரிஞ்சுக்கணும். இப்ப சிரவண மனனம் முடிச்சவங்க நிதித்தியாசனத்துக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இது ரொம்ப அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா வாட் யூ மீன் பை நிதித்தியாசனம்? இன்டர்னலைசிங் த மகா வாக்கியம் இஸ் நிதித்தியாசனம். சிரவணம்ங்கிறது மனனம்ங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டொல்லிங் இன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஃபார் அ பர்ட்டிகுலர் டைம் டு கெட் அவுட் ஆஃப் த வாசனா. இப்ப நான் இந்த சரீரம்ங்கிற வாசனை ரொம்ப ஆழமா இருக்கும்போது ஞானத்தை பெற்றுட்டீங்கன்னா கூட அந்த அந்த ஞானத்துல வந்து நிக்க முடியாது. நழுவிக்கிட்டே இருப்போம்.
அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மகா வாக்கியத்துல இன்டர்னலைசேஷன் ஆஃப் மகா வாக்கியம். டுவெல்லிங் இன் த சப்ஜெக்ட் நாலேட்ஜ். அது எப்படித்தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி தான் யூ ஹேவ் டு டூ நிதித்தியாசம். தனியா போய் எல்லாம் வந்து நிதித்தியாசம் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் நீங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நெறைய பேத்துக்கு அது சிரவணமா போயிட்டு இருக்கும். நெறைய பேத்துக்கு அது மனனமா ஆயிட்டு இருக்கும். பாதி பேத்துக்கு கொஞ்சம் பேத்துக்கு அது நிதித்தியாசனமா இருக்கும். சோ அந்த நிதித்தியாசன ஸ்டேட்டஸ் வந்தவங்களுக்கும் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா, இப்ப நாம நிதித்தியாசனம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியணும்? நான் பண்ணிட்டு இருக்கிற கர்மம் சா சாதனமாக நான் பயன்படுத்தல. ஏன்னா, அது சாத்தியத்தை கொடுக்க போறது. ஏன்? ஆத்மாங்கிறது சித்த வஸ்து. நான் எதுக்காக நிதித்தியாசனம் பண்றேன்? ஆத்ம ஞானத்துக்காக. அந்த ஆத்மாங்கிறது என்னது? சித்தம்னு புரியும். இல்லைன்னா என்ன ஆயிட்டே இருக்கும்? நிதித்தியாசன காலத்திலயும் டுவெல்லிங் இன் த மகா வாக்கியம் இன்டர்னலைசேஷன் ஆஃப் மகா வாக்கியம் அல்லது டுவெல்லிங் இன் த சப்ஜெக்ட் மேட்டர் எத சொன்னாலும் ஷுட் சேஞ்ச் தி ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாலோ பண்ணும்போது ஷி ஷுட் சேஞ்ச் த ஆட்டிட்யூட். நிதித்தியாசன காலத்துல he or she should change the attitude of spiritual discipline. அந்த ஆட்டிட்யூட மாத்த ட்ரை பண்ணணும். மறுபடியும் நம்ம எந்த மாரியே நான் வந்து கர்ம யோகத்த பண்றேன், கர்ம சுத்திக்காக தியான யோகம் பண்றேன், தியானத்த பண்றேன் பாரு ஏகாக்கிர சித்தம்ங்கிற அதிலிருந்து ஆத்மாவை ஆத்மாங்கிறது ஆல்ரெடி என்னங்கிற தெரியும் நிதித்தியாசன டைம்ல. அது ஆத்மாங்கிறது சித்தம். ஆல்ரெடி அடையப்பட்டது. அப்ப நான் பண்றதெல்லாம் என்னது? கர்மம் அல்ல. ஏன்னா கர்மம் என்ன ஆகுதுங்க? ஆபாசமாயிருது. அப்படிங்கிற அந்த ஆட்டிட்யூட சாத்தியம் எப்ப பாரு ஒரு கோல நோக்கி நிதித்தியாசம் வந்ததுக்கு அப்புறம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்க கூடாது? ஒரு கோல் வச்சிருக்கேன். அதை நோக்கி ஓடக்கூடாது. அதாங்க. நிதித்தியாசம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண தெரியணும்? அகம், ஆத்மா, அசங்கக, சாந்தக, அகர்த்தா. அதுலயே டோல் பண்ணுமே தவிர, திருப்பி எங்க நான் ஓடிட்டு இருக்க கூடாது. நான் வந்து சாதனமா யூஸ் பண்ணி, நிதித்தியாசனம்ங்கிறத சாதனமா யூஸ் பண்ணி, சாத்தியமான ஞானத்த அடையறேன்னு நெனச்சிட்டு இருக்க கூடாது. இது நெறையா பேத்தோட டிராவல்ல இந்த இடத்துல வந்து நெறைய பேர் லாக் ஆயிருவாங்க. நிதித்தியாசன டைம்ல என்ன நெனச்சுக்கிறது தன்ன? ஒரு கர்த்தாவாக. முடிஞ்சுதா? நிதித்தியாசன டைம்ல நீங்க கர்த்தாவா நெனச்சீங்கன்னா, ஆத்மா கர்த்தானா என்ன ஆகுறது? சோ, அந்த இன்டெலிஜென்ட் வே ஆஃப் அ சேஞ்சிங் த ஆட்டிட்யூட். அதுக்கு தான் மகா வாக்கிய இன்டர்னலைசேஷன் அடிக்கடி பண்ணணும். இன்டர்னலைசேஷன் ஆஃப் மகா வாக்கியம். இது எப்படி நடக்கும்? டுவெல்லிங் இன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஃபார் அ லென்த் ஆஃப் டைம் அண்டர் அ காம்படிட்டிவ் குரு தான் நிதித்தியாசனமும். அப்ப நம்மளுடைய ஆட்டிட்யூட் மாறும். ஏன்னா நாட் ஒன்லி ஃபார் ஞானி, நிதித்தியாசனம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான இடம். அடுத்தது அவதாரிகா ஃபார் நெக்ஸ்ட் ஸ்லோகம். இப்ப நாம இது பாத்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன 21, 19, 20 முடிச்சாச்சு. இப்ப எங்க வர்றோம்? 21, 22. இது 2 பாத்தீங்கன்னா, சந்நியாசம்னு சொன்னேன். மொத்தம் 6ல 19, 20 முடிச்சுட்டோம். கிரகஸ்தாக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. கிரகஸ்தா ஞானி முடிச்சுட்டோம். இப்ப மைண்ட் எங்க வந்துரணும்? 21, 22 நடுவுல வித்வத் சந்நியாசி. அவர் ஆகறதுக்கு முன்னால அவருடைய மனம் எப்படி இருக்கும்? சந்நியாச ஞானி. இந்த 2 ஸ்லோகம் மைண்ட் அப்படியே நீங்க டீவியேட் பண்ணி வச்சுக்கணும். சந்நியாச ஞானி. வித்வத் சந்நியாசி ஆவதற்கு முன்பு அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அதுதான் 21, 22. வித்வத் சந்நியாசி ஆகறதுக்கு முன்னால எந்த மைண்ட் செட்ல அவர் சந்நியாசம் எடுத்துக்கிறார்? வித்வத் சந்நியாசி. நாட் விதிஷா. ஞானத்தை பெற்றதற்கு அப்புறம். அது மேபி பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தும் அவர் வித்வத் சன்னியாசி ஆகலாம். கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து என்ன ஆகலாம்? வித்வத் சன்னியாசி ஆகலாம். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். இங்கிருந்து வந்தா தான் அந்த சன்னியாசின்னு சொல்லக்கூடாது. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே நீங்க வந்து சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் முடிச்சாச்சு, ஞானத்தை பெற்றாச்சுன்னா நீங்க வித்வத் தான். கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வந்து கர்மயோகம், பஞ்சமகா யக்னம் இதெல்லாம் பண்ணி குவாலிபிகேஷனை பெற்று சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி ஞானத்தை பெற்றுட்டீங்கன்னா என்னதான் வித்வத். ஆனா அங்கிருந்து போனா அது பேர் வித்வத் சன்னியாசி. சில பேர் கிரகஸ்தாலே இருந்துக்குவாங்க, சில பேர் கிரகஸ்தா விட்டு வெளியில போயிருவாங்க. சன்னியாசம் எடுத்துக்குவாங்க. சோ அவங்களுடைய மனநிலை வித்வத் சந்நியாசம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவங்களுடைய மைண்ட் செட் என்ன? அதுதான் முக்கியம். யக புனக பூர்வோக்த விபரீதக பிராகேவ கர்மாரம்பாத் பிரம்மணி சர்வாந்தரே பிரத்யகாத்மனி நிஷ்கிரியே
சஞ்சாதாத்மதர்ஷனக புனக பூர்வயுக்த விபரீதக. இவன் 2 ஸ்லோகத்த நான் சொன்னேன் பாத்தீங்களா? இறைவன் சொல்றாரு. சங்கராச்சாரியர் சொல்றாரு. இறைவன் சொன்னார்லயே இப்ப 2 ஸ்லோகத்துல கிரகஸ்த ஞானி பத்தி பேசிட்டு இருந்தார் இல்லையா? அவருக்கு விபரீதக. எவன் ஒருவன் இருக்கிறாரோ பூர்வ உக்த 2 ஸ்லோகங்களில் பூர்வ உக்த இதற்கு முன்பு சொல்லப்பட்ட 2 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டவர்களை காட்டிலும் விபரீதக வேறுபட்டவர்கள். கிரகஸ்த ஞானியிலிருந்து வேறுபட்டவர்கள். ஞானிதான், ஆனா கிரகஸ்த ஞானியிலிருந்து வேறுபட்டவர்கள். பிராகேவ எதுக்கு முன்னால? முன்பே. எதுக்கு முன்பே? கர்ம ஆரம்பாத்து கர்மத்தை தொடங்குவதற்கு முன்பே. கர்மத்தை தொடங்குதல்ங்கிறது என்ன? கர்மத்தை தொடங்குதல் என்ன வச்சுக்கணுங்க? கிரகஸ்தாசிரமம் தான் கர்மமே. அந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் நுழைவதற்கு முன்பேன்னு அர்த்தம். கர்மத்தை ஆரம்பிக்கிறது எதுக்கு? கல்யாணம் பண்றது எதற்கு? கர்மத்தை செய்வதற்கு. சோ கர்மம் இஸ் ஈக்குவல் டு கிரகஸ்தாசிரமம். சோ கர்ம ஆரம்பாத் அதுக்கு முன்னையே, கர்மத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே, வைதிக கர்மத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே, கிரகஸ்த ஆசிரமத்தில் நுழைவதற்கு முன்பே. யாரு சொல்றாரு? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே. அத பிராக் ஏவ கர்ம ஆரம்பாத்து பிராக் அதற்கு முன்பே பிரம்மணி. பிரம்மணின்னு அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தினால். பிரம்மனில்னா சப்தமி. பிரம்மனில், பிரம்மத்தில். என்ன பிரம்மத்தில்? அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம். அந்த ஞானத்தினால் எப்படிப்பட்ட பிரம்மமாம் அது? சர்வாந்தரே. எப்படிப்பட்டதெல்லாம் அட்ஜெக்டிவ் டு பிரம்மன். எந்த பிரம்மனை பற்றிய ஞானத்தில் அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தில் எப்படிப்பட்ட பிரம்ம ஞானம்? அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? சர்வாந்தரே பிரத்யகாத்மனி நிஷ்கிரிய. இந்த 3 வார்த்தையும் பிரம்மனுக்கு அட்ஜெக்டிவா போட்டிருக்காரு சங்கராச்சாரியர். எப்படிப்பட்ட பிரம்ம? அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம். எப்படிப்பட்ட பிரம்மம்? சர்வாந்தரே. அந்தரே சர்வ அந்தரே எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். இன்னர் ட்ரூத் ஆஃப் எவ்ரிதிங் in this creation. The inner truth of everything in this creation. Everything. அது ஒரு கல்லா இருந்ததுன்னா அது பிரம்மத்தினுடைய சத்தை வெளிப்படுத்துது. ஒரு லிவிங் திங்கா இருந்தா அந்த பிரம்மத்தினுடைய சத்தையும் சித்தையும் வெளிப்படுத்துது. So inner truth of everything in the creation. அத சர்வ அந்தரே எல்லாவற்றுக்கும் அந்தரே. அடுத்து பிரத்யகாத்மனி செல்ஃப். நான் பிரத்யேகாத்மன் என்னது? இன்னர் செல்ஃப் ஆஃப் எவ்ரி பீயிங். ஒரு பீயிங் என்ன நினைக்கிறது? நான் அப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிற பிரம்மம். ஒரு ஜீவராசி எப்படி நினைக்குது? இன்னர் செல்ஃப் ஆஃப் எவ்ரி பீயிங், எவ்ரி ஒன். நான் என்று வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிரம்ம தத்துவம். அப்ப என்ன? ஆத்மாவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற பிரம்ம தத்துவம்னு அர்த்தம். அதான் பிரத்யகாத்மனி. நிஷ்கிரிய அகர்த்தா. நிஷ்கிரிய அகர்த்தா. அதன் எந்த அகர்த்தாவாக இருக்கிற, எந்த ஒரு கர்மமும் இல்லாத அப்படிப்பட்ட பிரம்மணி. அப்படிப்பட்ட பிரம்மனில் அந்த ஞானத்தை பெற்றதனால் என்ன நடக்குது? அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றதனால பிரம்மணி அகம் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மீதி ஞானத்தினால் எப்ப அந்த ஞானம் எப்ப கிடைச்சிருது இவருக்கு? கர்மாரம்பாத் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே இந்த ஞானத்தை பெற்றார். அகம் பிரம்மாஸ்மீதி ஞானம் கர்மாரம்பே. கர்மா மீன்ஸ் கல்யாணம். கல்யாணம் மீன்ஸ் கிரகஸ்தாசிரம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே அவருக்கு என்ன தெரிஞ்சிருது? அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம். அப்ப எங்க இருப்பார் அவரு கல்யாணத்துக்கு முன்னால? பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் போதே அவருக்கு அகம் பிரம்மாஸ்மி இது பாருங்க.
அவரு குவாலிஃபிகேஷனையும் அங்கேயே பெற்றாரு. சிரவணத்தையும் முடிச்சுட்டாரு. மனனத்தையும் முடிச்சுட்டாரு. நிதித்தியாசனத்தையும் கிட்டத்தட்ட முடிச்சிருப்பாரு. அப்படிப்பட்டவர பத்தி இங்க இப்ப சொல்றாரு. யாரு? சங்கராச்சாரியா பேசிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர். இதெல்லாம் அவங்க தான் அனுபவிச்சு சொல்ல முடியும். ஏன்னா இவரெல்லாம் அவரெல்லாம் அதுல இருந்தவர். அனுபவிச்சு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஞானத்தை தன்னையே சொல்லிக்கலாம். அவரு சங்கராச்சாரியா தன்னையே சொல்றான்னு கூட நாம எடுத்துக்கலாம். எல்லாம் முடிச்சாச்சு. கர்ம கர்ம ஆரம்பத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிச்சாச்சு. ஆச்சா? சக இது வந்து இன்கம்ப்ளீட்டா நிக்குது. நம்ம அடுத்தது நிஷ்கிரிய என்ன சாரி நிஷ்கிரிய சஞ்சாதாத்ம தர்ஷன. சஞ்சான தோன்றிய தோ ஞான தோன்றிய ஞானத்தினால். ஆத்ம தர்ஷன. ஆத்ம ஞானத்தினால். அப் அப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் ஏற்பட்டு விட்டதால். ஜான தோன்றுதல். சஞ்சாதன வித்தவுட் எனி டவுட்ன ஞான நிஷ்டை. அப்ப அப்படிப்பட்ட சப்போஸ் அந்த ஆத்ம ஞானம் ஏற்பட்டு விட்டால், சப்போஸ் தான் ஏற்பட்டு விட்டால், ஞானம் ஏற்பட்டு விட்டால், ஞானம் டேக்கன் பிளேஸ் ஏற்பட்டு விட்டால் என்ன பண்ணுவார் அவரு? சக திருஷ்டா திருஷ்டே இஷ்ட விஷயா ஷீர் விவர்ஜிததயா திருஷ்டா திருஷ்டார்த்தே கர்மணி பிரயோஜனம் அபஷ்யன் சாதனம் கர்ம சந்நியஸ்ய ஷரீர யாத்ரா மாத்திர சேஷ்டः யதிஹி ஞானநிஷ்டோ முச்யதே இதி ஏதம் அர்த்தம் தர்ஷயிதும் ஆக. இதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்தை பகவான் ஏன் சொல்றாருன்னு சங்கராச்சாரிய விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்லோகா நம்பர் 21. தட் இஸ் அவதாரிகா. சோ அப்படிப்பட்ட என்ன நடக்குது இப்ப இவருக்கு? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே ஞான நிஷ்டைக்கு போயிட்டாரு. எப்படிப்பட்ட பிரம்மன் விளக்கத்தை சொல்லிட்டார். அப்புறம் என்ன பண்ணுவாரு? பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஞானத்தை பெற்றாச்சு. வீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணிக்கம்பாங்க. அந்த வயசு வந்தோடனே நீ கல்யாணம் பண்ணிக்கம்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? சக. அப்படி அந்த இடத்துல சகங்கிறத இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்தேன். சக என்ன பண்ணுவாரு? திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட விஷயா பெரிய வேர்டு பிரிச்சுக்கலாம். திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட விஷயாஷ் ஆஷி. ஆஷின்னு விருப்பம். விஷயாஷீர் ஷீஹி. விஷயாஷீர்னா ஆசை. விவர்ஜிததயா. விவர்ஜிததயா எத்தனை வேர்டு? இஷ்ட அதிருஷ்ட இஷ்ட விஷய ஆஷீஹின ஆசை. விவர்ஜிததயானா he is completely free from all desires. எப்படிப்பட்ட டிசையர்ஸ்? அவர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசையர்ஸ்னா என்னென்ன டிசையர்? இஷ்ட அதிருஷ்ட. இஷ்டனா விஷயம், ஆப்ஜெக்ட். விஷயம்னா ஆப்ஜெக்ட். ஆசைப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே விவர்ஜிதயா. இஸ் டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசையர்ஸ். என்னென்ன டிசையர்? அதிருஷ்ட விஷயம், திருஷ்ட விஷயம். இப்போ இந்த உலகத்துல நான் அடையப்பட வேண்டிய புருஷார்த்த 4 அர்த்த காம தர்ம மோக்ஷ புருஷார்த்த அந்த டிசையர் அவர் கிடையாது. கம்ப்ளீட்டா கிடையாது. இது வந்து திருஷ்ட. அது திருஷ்டத்துல நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது அர்த்த காம இது 2 திருஷ்ட. அதிர்ஷ்டங்கிறது இது தர்மம்ங்கிறது அதிர்ஷ்டம், புண்ணியம். நான் வந்து சொர்க்கம் போகணும், இல்ல புண்ணியத்தை வாழ்க்கையில சேர்த்திக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது ஆசை. சோ அர்த்த காமனா வாழ்க்கைக்கு நெசசிட்டி ஆனதுக்காக நான் அடையணும், அதுல சில இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறது அர்த்த காம புருஷன். தர்மம்ங்கிறது என்னது? அதிர்ஷ்ட. நான் நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சு நான் சொர்க்கத்துக்கு போகணும், இல்ல குடும்பம் நல்லா இருக்கணும், நான் புண்ணியத்தை சேர்த்தணும் புண்ணியத்தை சேர்த்தணும் புண்ணியத்தை சேர்த்தணுங்கிறது என்னது? தர்ம புருஷார்த்தம். அதுலயே அவருக்கு ஆசை கிடையாது.
அடுத்து மோக்ஷ புருஷார்த்தம் முதல்லயே சொன்னேன். அது திருஷ்டத்துல வருமா? அதிர்ஷ்டத்துல வருமா? திருஷ்ட புருஷார்த்தம். மோக்ஷம் என்பது அதிர்ஷ்ட புருஷார்த்தம்னா, அப்ப நீங்க போய் குருவ போய் கேட்கணும். "ஏங்க ஜி, எனக்கு மோட்சம் அடைந்து விட்டேனா?" ஏன்னா உங்களுக்கு அனுபவத்துக்கு சிக்காதே. இல்லைன்னா போய் சாஸ்திரத்த புக் எடுத்து வச்சு கேட்கணும். இல்லையா கோயில்ல போய் சாமிட்ட கேட்கணும். இல்லையா குருட்ட கேட்கணும். "ஜி, நான் ஞானத்தை அடைந்து விட்டேனா?" எப்போ? இஃப் சப்போஸ் மோக்ஷம் அதிர்ஷ்டமாக இருந்ததுன்னா, இப்ப தெரியல அப்படின்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வி கேனாட் டிசைர் ஐ அம் ஞானின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? சோ இட் இஸ் அ திருஷ்ட டிசையர். இந்த மாதிரி அவருக்கு எதுவும் கிடையாது. 4 வித புருஷார்த்தமும் அவருக்கு அதாவது அதை பற்றிய ஆசை அவருக்கு கிடையாது. விவர்ஜிதனா டோட்டலி ஃப்ரீன்னு அர்த்தம். இப்ப வந்து ஆசை கிடையாதுங்கிறத விட 2 வித்தியாசம் இருக்கு. ஆசையில ஆசை ஃப்ரீ ஃப்ரம் தட் ஆசை அப்படின்னா என்ன? இப்போ ஆசைங்கிறது என்னன்னாங்க, மனதுக்குள்ள ஒரு லாங்கிங், ஒரு ஏக்கம் இருக்கும். அதுக்கு பேரு தான் ஆசைன்னு பேரு. இப்ப சங்கல்பத்த நம்ம ஆசையா எடுத்துக்க கூடாது. இப்ப அவரும் நினைப்பாரு, அப்படிப்பட்ட ஞானியும், அப்படிப்பட்டவர் என்ன நினைப்பாரு? நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கலாம்னு அவர் ஆசைப்படுறாருல்ல. அது ஆசை தானே நீங்க கேட்பீங்க. சன்னியாச பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்காம, நான் வந்து சன்னியாசம் எடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஆசை தானே நீங்க நினைக்கலாம். அது ஆசை அல்ல. அது லாங்கிங் அல்ல. ஏக்கம் அல்ல. ஏக்கம்னு என்ன இப்ப என்கிட்ட இல்ல. அத ஆசைப்பட்டு அத அடையணுங்கிறது அது டிசையர். அவரது டிசையர் கிடையாது. ஏன் அவருக்கு என்ன இல்ல? அத போய்த்தான் அத அடையணுங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கதான் எல்லாத்தையும் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு. அப்புறம் எதுக்காக அது அப்ப அவர் மனதில் இருப்பது பேர் ஆசை அல்ல. அது என்னவா எடுத்துக்கலாம் நம்ப? ஒரு சங்கல்பமா எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நாம இங்க கல்யாணம் பண்ணிட்டு போறது நம்ம வேஸ்ட்டு. நம்ம என்ன பண்ணிடலாம்? நேரா சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிறது அந்த சூழ்நிலைக்கு அவர் எடுக்கிற சங்கல்பமா எடுத்துக்கணுமே தவிர, தட் இஸ் நாட் ஆசை. சோ, இப்ப அவர் என்ன ஆயிறாரு? விவர்ஜிதாக எல்லாத்திலிருந்து ஃப்ரீ ஆயிறார். லாங்கிங் ஃபார் எதுலயுமே அந்த லாங்கிங் ஃபார் எனிதிங் எதுக்குமே இது நான் அடைஞ்சாகணுங்கிற அந்த லாங்கிங் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தான் இங்க சொல்றாங்களே தவிர, அப்புறம் அவர் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட மாட்டாரா? ஆசைப்பட்டதெல்லாம் அதெல்லாம் அப்படி நினைக்க கூடாது. சோ, இஷ்ட, அதிருஷ்ட, பலன், புண்ணியம் எல்லாத்தையும் விஷயாஷீஹி அந்த ஆஷீஹினா ஆசையிலிருந்து விவர்ஜிதயா டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம்னு எடுத்துக்கணும். எல்லா டிசைர்ஸ்ல இருந்து அவரு ஃப்ரீ ஆயிடுவார். திருஷ்ட அதிருஷ்ட அர்த்தே அவர் எதுவுமே அவருக்கு ரிலவெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு அதுல ஆசை இல்ல? எதுவுமே அவருக்கு ரிலவெண்டா கிடையாது. எது? அர்த்த அர்த்த புருஷார்த்தமோ, காம புருஷார்த்தமோ, இல்ல தர்ம புருஷார்த்தமோ, இல்ல மோக்ஷ புருஷார்த்தம் கூட அவருக்கு என்ன கிடையாது. ஏன்னா அவரு தான் அடைஞ்சுட்டாரே. அவருக்கு எதுக்கு ரிலவெண்ட் ஆகுது? அவருக்கு அது எதுவுமே ஒத்து வராது. தர்மத்த அர்த்தத்த அடையணும், காமத்த அடையணும், தர்மத்த அடையணும், இல்ல மோக்ஷத்த அடையணும் கூட அந்த டிசையர் கூட அவருக்கு அது ரிலவெண்ட் இல்ல. அதான் அர்த்தே. திருஷ்ட, அதிருஷ்ட அர்த்தே கர்மணி பிரயோஜனம் அப்பஷ்யன்னு. அதுல எந்தவித பிரயோஜனமும் அவர் பார்க்காததினா. இஸ் நாட் ரிலவெண்ட்ன்னு தெரிஞ்சதுனால. கர்மணி எந்த ஒரு கர்மத்தினாலும் பிரயோஜனம் அப்பஷ்யன்னு. எந்த ஒரு கர்மத்திலும் எந்த ஒரு பலனையும் அவர் பார்க்காததுனால அவருக்கு என்ன கிடையாது? இஷ்ட, திருஷ்ட, அதிருஷ்ட, ஆஷிஹி ஆசை என்பது அவருக்கு கிடையாது. இது மைண்ட் செட் பிஃபோர் டேக்கிங் வித்வத் சந்நியாசியினுடைய மைண்ட் செட் பிஃபோர் டேக்கிங் சந்நியாசம். இப்படி இருந்து சந்நியாசம் எடுக்கிறவங்க சும்மா நம்புறோம்னா வருவாங்க. இந்த போலி சாமியார் எல்லாம் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு நான் பேசிட்டு கூடாது. இப்படிப்பட்ட இந்த கர்மத்தினால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனம் அப்பஷ்யன்னு. அது சொல்லுவாங்க பாத்தீங்களா? நானே மொட்டை. எனக்கு எதுக்கு சீப்பு? அந்த கதை தான். நானே மொட்டை. எனக்கு என்ன தேவையில்ல? சீப்பு தேவையில்லைன்னு சொல்ற ஆட்டிட்யூட். ஏன் மொட்டை அவரு? ஏன் தன்னைத்தானே மொட்டைங்கிறாரு? அட நீங்க செய்யற கர்மத்தினால எனக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்ல. நீங்க அந்த சீப்புங்கிறது கர்மம். இப்ப முடி இருக்குது, நீங்க சீவிட்டு இருக்கீங்க. ஓகே. நானே மொட்டை. எனக்கு எதுக்கு சீப்பு? அந்த ஆட்டிட்யூடு தான் விவர்ஜிதன்னு அர்த்தம். ஹி இஸ் நாட் ஃப்ரீ ஃப்ரம்னு அர்த்தம். ஃப்ரீ ஃப்ரம் சீப்பு வேற, சீப்புக்கு ஆசைப்படுறதுங்கிறது வேற. இப்ப சீப்புக்கு யாரு ஆசைப்படுவா? முடி இருக்கிறவன் சீப்புக்கு ஆசைப்பட்டுத்தான் ஆகணும்.
முடி இருந்துட்டா அவன் சீப்புக்கு ஆசைப்பட்டுதான் ஆகணும். முடி இல்லாத போது ஒருவரை அவரு சீப்பு மேல ஆசைப்படுவாரா வெறுப்பாரா? யோசனை பண்ணி பாரு. ஒரு மொட்டையா ஒருத்தர் இருக்காரு. அவரு சீப்பு மேல அவருக்கு என்ன ஆசை இருக்குமா? வெறுப்பு இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. இதுதான் சீக்ரெட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேதாந்தா. ஆசை விடுதல்ங்கிறது ஃப்ரீ ஃப்ரம்ன்னு புரிஞ்சுக்கணும். முடி இருந்துன்னு வச்சுக்கங்க. கண்டிப்பா அவன் என்ன பண்ணித்தான் ஆவணும். விதவிதம் அது என்னென்ன சீப்பு வாங்குறாங்கடா சாமி. இப்படி, அப்படி அதடா. ஆ அது முடி இருக்கிற வரைக்கும் தான். இவரு என்ன பண்ணிட்டாரு? மொட்டை அடிச்சுட்டாரு. அப்ப அவருக்கு சீப்பு மேல ஆசை இருக்குமா? இல்ல சீப்பு மேல வெறுப்பு இருக்குமா? நீங்க திங்க் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி இவர் யாரு? வித்வத் சந்நியாசி. எந்த ஒரு கர்மத்திலும் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அவரு பார்க்கிறது கிடையாது. அபஷ்யன்னு. கர்மணி பிரயோஜனம் அபஷ்யன்னு. பார்க்காததுனால அவர் என்னவா இல்ல அவருக்கு? சாதனம் கர்ம. அவருக்கு சாதனம் எது? இந்த இடத்துல கிரகஸ்தாசிரமம் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அவருக்கு என்னவா இல்ல? சாதனம் கர்ம. அது அவருக்கு சாதனமாக இல்ல. சாதனம் கர்ம சந்நியஸ்ய. அவர் என்ன பண்றாரு? சந்நியஸ்ய. அந்த கிரகஸ்த ஆசிரமத்தை சந்நியஸ்ய விடுகிறார். எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு அவர் பார்க்காததுனால, அவர் அதை விடுகிறார். சந்நியஸ்ய முச்சியதே இதி. விடுபடுகிறார். சந்நியாசி எதுக்குள்ள சாதனம்னா இந்த இடத்துல கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமத்துல ஒரு சாதனமா கிரகஸ்த ஆசிரமத்தை அவர் சாதனமா பார்க்காததுனால, ஏன் அவர் சாதனமா பார்க்கல? அவரு எல்லாத்தையும் அடைஞ்சுட்டாரு சாத்தியத்தை. அவர் சாதன புருஷனே கிடையாது. அவர் சாத்திய புருஷக. எல்லாத்தையும் அடைஞ்சுட்டாரு. சோ அவரு கிரகஸ்த ஆசிரமங்கிறது, வைதிக கர்மங்கிறது, கர்மயோகங்கிறது, பஞ்சமகா யக்ஞங்கிறத நம்ம எதுக்கு பண்றோம்? அத சாதனமா யூஸ் பண்ணி ஏகாக்கிரத சித்தம், பஞ்சமகா யக்ஞங்கள் மூலியமாக ஒரு சித்த சுத்தி. இதற்காக பண்றோம். சோ அவர் எல்லாத்தையும் முடிச்சதுனால, அவருக்கு சாதனம், கர்ம, சந்நியசி. அத என்ன பண்றாரு? சாதனம், கர்ம இந்த இடத்துல கிரகஸ்த ஆசிரமம் தான் சாதனம். அத என்ன பண்ணிடுறாரு? சந்நியஸ்ய விட்டு விடுகிறார். முச்சியதே ரிலீஸ் ஃப்ரம் கிரகஸ்த ஆசிரம். முச்சியதே இதி ஏத்தமர்த்தம் தர்ஷயித்தும் ஆக. இந்த அர்த்தத்தை விளக்குவதற்காக இப்ப யார் சொல்லிட்டு இருக்கிறா? ஆ சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு? கிருஷ்ணரு அடுத்த ஸ்லோகத்த ஆக. இந்த கருத்தை நான் சொன்ன பார்த்தீங்களா இவ்வளவு நேரம்? அத விளக்குவதற்காக கிருஷ்ணர் எந்த ஸ்லோகத்துக்கு போறாரு அடுத்தது? 21 பிளஸ் 22 ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்லோகத்திலும் இப்படிப்பட்ட கருத்தை விளக்குவதுதான் விளக்க போறாருன்னு இப்ப யார் சொல்லியிருக்கிறது? சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காரு. அடுத்த கிளாஸ்ல கிருஷ்ணர் இந்த 2 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருங்கிறது நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.